அமைதியான கிறிஸ்தவன், அமைதியான being calm is a mark of a true Christian. அமைதியா இருப்பது என்னங்க, ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு அடையாளமா இருக்கு. இன்றைக்கு கவனிங்க, கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிறார் என்றால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆகட்டும், அநேகருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. என்னங்க, ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அமைதி இல்லாத ஒரு ஆத்துமா, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை அனுதினமும் வாட்டிக்கொண்டே இருக்கு. சம்திங் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் அஸ், ஏதோ ஒரு காரியம் நம்மளை அழுத்துகிறது, மன அழுத்தம். உன் ஆத்துமாவை, உன் வாழ்க்கையை, உனக்கு சூழ்ந்து இருக்கிற காரியங்களை நினைத்து நீ கவலைப்படாதபடி உன் ஆத்துமாவை நீ அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் மாறணும். Hallelujah. You have to become a Christian that is calm. பிரச்சனையை நம்ம மறந்து பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இருப்பது அல்ல அமைதியாக இருப்பது. அதை வேறு விதமாக கையாளுவது தான் அமைதியாய் இருப்பது. எப்படிங்க வேறு விதம் என்றால் என்னங்க, ஆவிக்குரிய விதத்தில் அதை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். We have to deal with it spiritually, not physically. Understand that. நான் அமைதியாக இருக்கணும், அமைதிப்படுத்தணும்னா, ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வருது, அந்த சூழ்நிலை நம்ம அமைதியாக இருக்கணும். எப்படின்றா, பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராது என்பது அல்ல, பிரச்சனையை விட்டு ஓடுவது அல்ல, பிரச்சனையின் மத்தியில் அதை வேறு விதமாய் கையாளுவது தான் என்னங்க அமைதியாய்